இப்போ ஒருத்தர் ஹோம் லோன் எடுக்க போறாரு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு டியூரேஷன் எடுத்தா கரெக்டாக இருக்கும்? மேக்ஸிமம் பீரியடுக்காக எடுக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லலாம் மேக்ஸிமம் பீரியட் அதிகமாச்சுன்னா அதுக்கு நான் பே பண்ணுற வட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு தோணலாம். மேக்ஸிமம் பீரியட் எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா இஎம்ஐ குறையும். இஎம்ஐ குறைஞ்சதுன்னா இப்போது இந்த வருஷத்துக்கு, அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன இஎம்ஐ வச்சுருக்கீங்களோ அதே தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும். இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா அட் தி எண்ட் ஆஃப் அனதர் 5 years or 10 years நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ வந்து உங்கள் சேலரியில் வந்து ரொம்ப சின்ன பார்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே சொல்கிறது, பீரியட் எப்போவுமே அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் ஓகே, அதுக்கு எனிவேஸ் யூ cannot avoid it. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தாலும் யூ கேன் இன்வெஸ்ட் தட் மணி இன்டு சம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேன் repaying your loan. ஓகே, நீங்கள் ஒரு டியூரேஷன் சொன்னீங்க. ஸோ எந்த டியூரேஷன் கரெக்டாக சொல்லுங்கள்? 20 30 இல்லை 30க்கு மேலேயா? 20 years. ஓகே, பேர் மினிமம் 20. அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ தாராளமாக அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேலரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோம் லோன் இஎம்ஐக்காக ஒதுக்கலாம்? உங்கள் சேலரியில் மொத்தமாக 50% தான் இஎம்ஐஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த 50%க்கு உள்ளார தாராளமாக உங்களுடைய இப்போது ஒரு மாதத்துக்கு 1 lakh சேலரி அப்படின்னு சொன்னால் 50,000 வீட்டு செலவுகள் இஎம்ஐ சேர்த்து எல்லாமே சேர்த்து இந்த 50,000 இட் ஷுட் எண்ட். நீங்கள் எங்கே லோன் அப்ளை பண்ணாலும் ஸோ இதான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, இஎம்ஐ எல்லாம் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி. பட் பேங்க்ஸில் அவங்க கால்குலேட் பண்ணும்போது நார்மலாக அந்த பேலன்ஸ் இருக்கிற 50% அவங்க வந்து உங்களுடைய வீட்டு செலவுகள்னு அசியூம் பண்ணிப்பாங்க. வேறஸ் அந்த 50-30-20 ரூல் தான் நாம் அப்ளை பண்ணுறது. அதனால் அந்த 50%க்குள்ளார உங்கள் வீட்டு செலவுகள் ப்ளஸ் இஎம்ஐ இது ரெண்டுத்தையும் அதில் அடக்கிக்கிட்டு 30% ஃபார் யுவர் சேவிங்ஸு, 20% ஃபார் யுவர் வான்ஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட்.